ஹலோ எவ்ரிவன், சிம்பிளான ஒரு எம்மியான என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வத்த குழம்பு, மீன் குழம்புலாம் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே மண் சட்டியில் தான் செய்வேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கறிவடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த கேப்பில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வைக்கும்போது எப்பயுமே வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது சீக்கிரமே ஊறிடும். புளி கரைசலை சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதாங்க வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா ஒயிட் ரைஸோட நல்லா கீரை முட்டையெல்லாம் சேர்த்து வச்சு வத்தெல்லாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.